மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அதான் இன்றைக்குள்ள தலைப்பு. உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்காக அவர் தமது வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார். தமது கிரியைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் யாக்கோபு வாழ்க்கையிலும் யோசேப்பு வாழ்க்கையிலும் இதை நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேர் வாழ்க்கையில தேவன் அவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். உங்கள் வாழ்விலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய திட்டம் உங்க வாழ்விலும் நிறைவேறும். அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அதே நேரத்தில் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார். யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் யாப்போக்கு என்கிற அந்த நதி கிட்ட வந்த பொழுது அக்கறைப்படுத்தி விட்டு இவன் தனித்து இருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன்னு யாக்கோபு ஜெபம் பண்றான். என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? அந்த திட்டம் வெளிப்பட வேண்டும். இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு ஜெபம் பண்றதுக்கு வருமா? நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும் பொழுது ஜெபம் வருமா? ஜெபம் பண்றதுக்கு மனசு வருமா? யாக்கோபுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. ஆனால் அவன் ராவு முழுவதும் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணான். காரணம், தேவனுடைய உறவை விரும்பினான். தேவனுடைய திட்டத்தை அறியும்படி விரும்பினான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதமும் மேன்மைகளும் வந்தாலும் தேவனோடு தனித்திருக்கிற அந்த நேரம் ஒரு நாளும் மாறவே கூடாது, குறையவே கூடாது. அது இல்லாமல் போய்விடக்கூடாது. ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ ஜெப வாழ்க்கையே கெடுத்து விடக்கூடாது. எவ்வளவு நிறைவாய் ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவுல வாழணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு ஜெபிக்கணும். அப்போ விடியற் காலையில் இவர் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி விடியற் காலையில் இந்த யாக்கோபை ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பெயர் என்ன? ஆண்டவர் என்ன தெரியாமலையா கேட்கிறாரு? அவன் பேர் என்னன்னு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆள் மாறிவிட்டானா ஆண்டவர் பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா உன் பெயர் என்னன்னு கேட்ட பொழுது இந்த யாக்கோபு என்ன சொன்னா? வாலிப நாட்கள்ல ஏசான்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ அவன் வாயிலிருந்து என்ன வரப்போகிறது? இந்த யாக்கோபு சொல்லியிருப்பான், ஆண்டவரே, இன்றைக்கு உங்க தயவினால நான் மாறிட்டேன், உங்க கிருபையினால நான் மாறிட்டேன், என் மேல வைத்த அன்பினால நான் மாறிட்டேன். உண்மையை சொல்ற, என் பெயர் யாக்கோபுன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, இனி உன் பெயர் யாக்கோபு இல்லை, உன் பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா பிரபு என்று அர்த்தம். அப்ப
அப்ப இவன் யாரா வரப்போகிறா என்கிற திட்டத்தை அறிந்து கொள்கிறார். அந்த திட்டம் எப்போ வெளிப்பட்டது? இவன் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணான். இவன் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சிருச்சுன்னு தேவனை தேடாம இருந்திருந்தா இவனை குறித்த திட்டம் வெளிப்பட்டு இருக்காது. யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டான். இஸ்ரவேல்னா என்னது? பிரபு. பிரபுனா ஆளுகிறவன். இவன் மூலமா ஒரு பெரிய ஆளுகை வரப்போகிறது. அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்து கொண்டு இருந்தார். இப்போ யாக்கோபு தேவ திட்டத்தோடு தன்னை இணைத்து கொண்டான். தேவ திட்டத்தோடு உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். தேவ திட்டத்தோடு உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுதுதான், இன்னும் அவரோடு நெருங்கிய உறவுக்குள்ள நம்ம வரும்பொழுதுதான் அந்த ரியல் திட்டம் அறிந்து கொள்ள முடியும். அந்த திட்டத்தோடு இணைந்து கொள்ள முடியும். கர்த்தரோடு நெருங்க நெருங்க உங்க விசுவாசம் ஃப்ரெஷ் ஆயிடும். தேவனோடு நெருங்க நெருங்க அவர் மேல உள்ள அன்பு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். அவரோடு நெருங்க நெருங்க அவர் வார்த்தை எடுத்து படிக்க படிக்க வார்த்தைகள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இன்றைக்கு வார்த்தையின் மூலமா தான் கர்த்தர் பேசுவார். தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தோடு இணைத்து கொள்ளுங்கள். இதைதான் நீங்க சொல்லணும். தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன். அந்த திட்டத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ திட்டத்தோடு உன்னை இணைத்துக்கொள். அந்த திட்டத்திற்காக வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணி. யாக்கோபு தேவனுடைய உறவை எப்படி ஆரம்பிச்சான்? அப்பா அம்மாவை விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு வெறும் கோலும் கையுமாய் அவன் சென்ற பொழுது, ஒரு கல்லை வைத்து இரவுல அவன் படுத்த பொழுது கர்த்தர் சந்தித்தார், கர்த்தர் பேசினார். இவன் எப்படி உறவை ஆரம்பிச்சான்? சரி ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தை எல்லாம் நிறைவேறட்டுமாப்பான்னு அப்படியே சொன்னான். என்னை காப்பாற்றி எனக்கு சாப்பாடு கொடுத்து வஸ்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். தன் தேவையை தான் முன்வைத்து தேவனோடு உள்ள ஒரு உறவை ஆரம்பிச்சான். ஆனா இவன் நினைக்கிறத காட்டிலும் ஏராளமாய் தாராளமாய் போதுமான அளவு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்தார், வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். நம்ம தேவனுக்காக வாழும் பொழுது, தேவ திட்டத்துக்காக வாழும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது நம்ம தேவனை தேடும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. அதனால தான் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கிரியை? உங்க மூலமா தேவ திட்டம் என்ன செய்யணும்? நடக்கணும். தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். இப்ப யாக்கோபு வாழ்க்கையில அந்த தேவ திட்டம் நிறைவேறிச்சு. அவன் இஸ்ரவேலாய் காணப்பட்டான்.
அவன் மூலமா தான் இஸ்ரவேல் தேசமே உருவாச்சு. அதே போல யோசேப்புடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு, அவனும் தேவ திட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். யோசேப்பின் திட்டம் என்ன? ஆள வேண்டும். பாருங்க, யாக்கோபுடைய திட்டம் ஆள வேண்டும், யோசேப்புடைய திட்டம் ஆள வேண்டும். நம்முடைய திட்டம் என்ன? நாமும் ஆள வேண்டும். நீங்க இருக்கிற வேலை செய்கிற இடத்துல நீங்க தான் தலையா இருக்கணும், நீங்க தான் ஆளுவீர்கள். அதான் தேவ திட்டம். ஆண்டவருடைய திட்டத்தோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். யோசேப்பு ஆள வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் அது உடனே நடக்கல. பல பாதைகளுக்குள்ள கடந்து சென்றான். தேவ திட்டம் இருந்த பொழுது அவன் பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. அதான் அடையாளம். நீங்க தேவ திட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, சரியா போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆள போறீங்க, பாவத்தை வெறுப்பீர்கள். பாவத்தை வெறுத்தான். போத்திபார் மனைவி அவனை பாவம் செய்ய தூண்டின பொழுது அவன் என்ன செய்தான்? வெறுத்து பாவத்தை ஒதுக்கி அவன் ஓடினான். என்ன காரணம்? முதல்ல தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி? நான் எப்படி செய்வேன்? என் தேவன் என்னை பற்றி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என் தேவன் என்னை பற்றி ஒரு சொப்பனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என் தேவன் என்னை பற்றி ஒரு சொப்பனத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். என் வாழ்வில் அதெல்லாம் நிறைவேற வேண்டும். அதுக்காக தான் இந்த பாவத்தை எல்லாம் விட்டு ஓடினேன். நமக்கு அந்த எண்ணங்கள், சிந்தைகள் வரணும். இப்படிப்பட்ட பாவங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் யாரு? தேவனுடைய திட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்காக, எனக்கு பின்னாடி தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் ஆள வேண்டும். ஆண்டவர் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்? உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் உங்களை குறித்த திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை பற்றிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ திட்டத்தை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. அந்த திட்டத்துக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை அந்த திட்டங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியாமல் நமக்கு இருக்கலாம். ஆனா நடக்காம போகாது. உங்களுக்கு தெரியாம இருப்பதினால தேவ திட்டம் நடக்காம போயிடாது. தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ உள்ள சூழ்நிலையெல்லாம் நமக்கு பார்த்தா தேவ திட்டம் நடக்காதது போல தெரியும். யோசேப்பு வாழ்க்கையை பார்த்தா இவன் ஆளுகிறவனா, இவனா ஆளுகிறவனா வரப்போகிறா. இவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுகிறார்கள். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையில் 2 பேருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படி கர்த்தர் வைத்தார். பிறகு ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு தான் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடியவனாய் காணப்பட்டான். ராஜாவுக்கு வந்த சொப்பனம் இவனுக்கு தெரியாது. ராஜா இவனை அழைத்து சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்க போகிறார் என்று தெரியாது. இவன் ஒரு பிரதம மந்திரியாய் வரப்போகிறான், எதுவுமே தெரியாது. பெரிய ஆளுகைக்குள்ள வரப்போகிறோம் என்று யோசேப்புக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாம் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. எனக்கு எதுவும் தெரிய மாட்டுது அதை நினைக்காதீங்க. ஒன்று உங்களுக்கு நடக்காததினால ஆண்டவர் நினைக்கவில்லை, உங்களை நினைக்கலன்னு நினைச்சிடாதீங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிறது தெரியவில்லையே, கிரியை செய்கிறது தெரியவில்லையே, அது உனக்கு தெரியாது. தெரியாததினால் தேவன் கிரியை செய்யவில்லை என்று நினைத்து விடக்கூடாது. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்பே, உனக்கு இன்றைக்கு தெரியாம இருக்கலாம், நாளைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரே இரவில் உன்னை சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார வைப்பார். பிரியமானவர்களே, உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இனி இருக்கிற இடம் வேறு, இனி இருக்க போகிற இடம் வேறு. நீங்க இருக்கிற இடத்திலேயே இருக்க மாட்டீங்க, இனி இருக்க போகிற இடம் வேறு. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்து அவன் இருக்க வேண்டிய உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். காரணம் உறவு. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிறாருனாலே உறவு. சும்மா இருப்பாரா? அவரோடு பேசுறவங்க, அவரோடு ஐக்கியம் வைக்கிறவங்க, அவரை நேசிக்கிறவங்களோடு தான் கர்த்தர் கூட இருப்பார். அப்ப யோசேப்பு எந்த அளவுக்கு தேவனோடு அவன் உறவை வைத்திருந்திருப்பான், அதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். தேவனோடு உள்ள உறவு. அப்ப தேவனோடு உள்ள உறவுல நல்லா துதிக்கணும், நல்லா பாடணும். தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரோடு இணைந்திருங்கள், அவரோடு உறவாடுங்கள். சிலர் காலமெல்லாம் அழுகிறவர்களாய் காணப்படுவாங்க. அழுவதினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அழுவதற்கு அழைக்கப்படலை, ஆளுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இது என்ன ஆகும், இது என்ன ஆகும், இந்த பிரச்சனை என்ன ஆகும். கேள்வி கேட்பதனால எல்லாம் நடந்துருமா? நடக்காது. தேவன் மேல அன்பு பெருக வேண்டும். தேவனை நேசித்து அவரோடு உள்ள உறவு பெருக வேண்டும். நீங்கள் திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். உங்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தை எப்படி ஆரம்பித்தோம் என்பது முக்கியம் அல்ல, அதை எப்படி முடிக்கிறோம் அதான் முக்கியம்.
விசுவாசம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறோம்? நம்ம தேவை, நம்ம பிரச்சனை, நம்மளை ஆசீர்வதிக்கணும், இப்படி தான் நம்ம விசுவாசத்தை ஆரம்பித்தோம். ஆனால் அதுலேயே கடைசி வரை போகக்கூடாது. இப்போ உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே, உங்கள் நோக்கம் என்ன, என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, அந்த விசுவாச வாழ்வுக்குள்ள நம்ம வர வேண்டும். இப்போ எப்படி நம்முடைய விசுவாச வாழ்வை முடிக்க போகிறோம் என்பது தான் முக்கியம். சரியான விதத்தில் முடிக்க வேண்டும். கர்த்தரோடு உள்ள உறவு நாளுக்கு நாள் அது பசுமையாக இருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்கு பசுமையாய் நம்ம இதயத்தில் பதிய வேண்டும். அவரோடு உள்ள அன்பு பெருக வேண்டும். அதான் முக்கியமானது. 2024 விட 2025 தேவனோடு உள்ள உறவு அது பெருக வேண்டும். அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும். தேவனோடு இணைந்து வாழ்கிறவர்கள் தான் தேவ திட்டத்தை அறிந்து கொள்வார்கள். தேவ திட்டத்தை அறிந்து தேவனோடு நெருங்கி பழகுகிறவர்களுக்காக தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த திட்டம் நடக்கணும், அந்த உயர்வுக்குள்ள வரணும், அந்த ஆளுகைக்குள்ள வரணும், மேன்மைக்குள்ள வரணும், அந்த தலையான இடத்துக்குள்ள வரணும். அதான் ஆண்டவருடைய திட்டம், அவருடைய சித்தம். கர்த்தருக்குள்ள வாழ்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சிலர்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுறாங்க. கல்யாணம்னு வந்துச்சுன்னா உலக பிரகாரமான வாழ்வுக்குள்ள போயிடுறாங்க. அவங்கெல்லாம் எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? கொஞ்சம் உறுதியாக இருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்ல தெரியலையே, அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லையே, அந்த அளவுக்கு தேவனோடு உள்ள உறவும் இல்லையே. அதான் பிரச்சனை. தேவனோடு உறவு இருந்துச்சுன்னா தேவனுக்காக வைராக்கியமா நிற்பாங்க. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பீர்களாகன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து தெய்வ திட்டத்துக்காக வாழ்வீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். யாக்கோபுக்காக நீங்க கிரியை செய்த தேவன், யோசேப்புக்காக கிரியை செய்த தேவன். அவங்களெல்லாம் உங்க திட்டத்துக்கு நேராய் நடத்தினீங்கப்பா. உங்க உறவுக்குள்ள வாழ்ந்தார்கள். நாங்களும் அப்படி வாழ்ந்து உங்க திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அந்த கிருபை பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களை விட்டு நாங்கள் விலகிவிடக்கூடாது. உங்க பாதையை விட்டு விலகிவிடக்கூடாது. உங்க பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, மகிமைப்படுங்க. தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.